வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்க எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தைராய்டுல வரக்கூடிய கட்டியும் தைராய்டுல வரக்கூடிய கேன்சரை பத்தியே தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட சென்னை நேசம் ஹாஸ்பிட்டல்ஸோட தைராய்டு சர்ஜியன் டாக்டர் பூபதி அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். ஸோ கடந்த 3 நாட்கள் நம்ம தைராய்டு பற்றியும் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் பற்றி எல்லாமே பார்த்தோம் டாக்டர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் தைராய்டு கிளான்ஸில் வரக்கூடியதுன்னு அப்படின்னு பார்த்தா கட்டிகள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அது மெயின்லி இன்ஃபெக்ஷன் வழியாக வரக்கூடிய கட்டிகள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஸோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆர் இந்த கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர்? இப்போ இந்த தைராய்டில் வரக்கூடிய கட்டி பல காரணத்தினால வருது. ஒன்று இன்ஃபெக்ஷனால் வரலாம், அது சாதாரண கட்டி. இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பினைன் டிசார்டர்னு சொல்லுவோம், அது ஒரு வகையான ப்ராப்ளம். அப்புறம் அந்த கட்டி புற்றுநோயாகவும் மாறுது. ஆக்சுவலாக இதுதான் காமனாக வர்றது. இப்போ தைராய்டில் வரக்கூடிய கட்டிகள் எல்லாமே புற்றுநோய் கிடையாது. ஒரு 20 பங்கு தான் அது புற்றுநோயாக மாறுது. மீதி 80% அது சாதாரண கட்டி தான். இப்போ தைராய்டு கட்டினாவே ஜென்ரலாக காய்டர்னு சொல்லுவோம். அது சிம்பிள் காய்டர், ரெண்டாவது காம்ப்ளிகேட்டட். அவ்வளோதான். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். யாராச்சும் தைராய்டுனா எச்சை முழுங்க சொல்லணும், இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கொடுத்து சிப்ஸாக வாட்டர் கொடுத்து முழுங்க சொல்லணும். முழுங்கும் போது என்ன ஆகும், இப்படி முழுங்கும் போது தைராய்டு கிளாண்ட் அப்படி மேலே போயிட்டு கீழே இறங்கும். ஓகே, நான் அப்பயே சொன்ன மாதிரி முன்னாடி இது பட்டர்ஃப்ளை ஷேப்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும். தைராய்டு பெரிய லெவலில் கட்டி பெருசாகிருச்சுன்னா அதுக்கு ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகிடணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணிடணும். அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஒரு 70% அது சிம்டம்ஸே இருக்காது கட்டி பெருசாகிற வரைக்கும். அந்த கட்டி பெருசாகி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நண்பர்கள் உறவினர்கள் பார்த்து என்ன கழுத்தில் ஒரு கட்டி இருக்குது, அது என்ன கட்டி பாரு அப்படின்னு பார்த்தா அது தைராய்டாக இருக்கும். ஆக சிம்டம்ஸே பெயின்லெஸ் சொல்லி ஓகே, பெயின் ஆர் இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது, ஜெனரலாக இருக்காது. ஓகே, ஸோ கட்டி பெருசாயிட்டே இருக்கும். ஒரு லெவல் ஒரு ரீசனபிள் லெவல் வந்த பிறகு தான் அதில் இருந்தக்கூடிய ஒரு வலியோ அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வரும். அப்போ புற்றுநோய், தைராய்டில் புற்றுநோய் இருக்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி அப்படின்னா ஏன் அது கட்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சாதாரண கட்டிகள் அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால தைராய்டு கிளாண்ட் பெருசாயிரும், அதனால வரக்கூடிய காய்டர், பெருசாக வரக்கூடிய காய்டர் ஒன்று. சில சமயத்தில் சொல்லியிருக்கேன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில இம்யூனோகுளோபின் பாதித்து அதனால வரக்கூடிய கட்டி 2. 3வது ஜீன் மூலம் வர்றது. சில ஜீன்கள் புற்றுநோய் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீன்கள் இருக்கு. அந்த ஜீன்களுடைய குறைபாடு மாறுதல்னால தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகி அதிலிருந்து கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரணங்கள் மெயின் காரணம். அப்போ தைராய்டில் வரக்கூடிய கட்டி 80% பினைன், சாதாரண கட்டி. அது ஒரு பகுதியில் வரலாம், 2 பகுதியில் வரலாம். சிங்கிள் லோப் ஆர் போத் லோப்ஸ். சின்ன கட்டியாக இருக்கலாம், நிறைய குட்டியாக கட்டிகளாக இருக்கலாம். சிங்கிள் நாடியூல் இல்லைனா மல்டி நாடியூல், நிறைய நாடியூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதில் வரக்கூடிய புற்றுநோய் ஒரு லோபில் வரலாம், இல்லைனா 2 லோப்லேயும் வரலாம், எல்லா இடத்துலையும் வரலாம். சிறுசாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். ஸோ இது போன்ற வகையால் வருது. என்ன அறிகுறி அப்படின்னா, முதல் அறிகுறி சிறுசாக இருக்கிற கட்டி ரொம்ப பெருசாக வளரும், ஃபாஸ்ட் க்ரோத். ஒரு இன்னைக்கு ஜனவரி மாதம் பார்த்துருப்பீங்க, கட்டி சிறுசாக இருந்திருக்கும். ஏப்ரலில் பார்ப்பீங்க, கட்டி இவ்வளோ பெருசு வந்துடும். அப்படி இருந்ததுன்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறி. ஃபாஸ்ட் க்ரோத். வலி இல்லாத கட்டி வலி வந்துடும். எ பெயின்லெஸ் சொல்லிங் பிகம் பெயின்ஃபுல். வலி வந்ததுன்னா புற்றுநோய்க்கான அறிகுறி. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, டோனெல்லாம் நல்லா இருக்கும். டோன் மாறி பேசுவாங்க, அப்படி வரும் டோன், அஸ்கி வாய்ஸ், சேஞ்ச் இன் வாய்ஸ், புற்றுநோய்க்கான அறிகுறி. அப்புறம் எங்கேயாச்சும் மூளையிலையோ எலும்புலையோ கட்டி உருவாயிரும். அந்த கட்டி துடிக்கும், பல்சட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டிகள் வந்துச்சுன்னா புற்றுநோய்க்கான அறிகுறி. தைராய்டில் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வேற எங்கேயா கழுத்து பகுதியில் நெறிக்கட்டி வரும். அந்த நெறிக்கட்டி வந்தாலும் புற்றுநோய்க்கான அறிகுறி. ஸோ இது போன்ற காரணங்கள் எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறி.
ஸோ இந்த நெறிக்கட்டி சொன்னீங்கல்ல டாக்டர், அது வந்து கழுத்துல வந்தாதான் ப்ராப்ளமா இல்ல இப்போ சம்டைம்ஸ் வந்து வேற ஒரு போர்ஸ்ல கூட வரலாம், ஸோ அது கூட இதுக்குண்டான ஒரு அறிகுறின்னு ஒரு இருக்கலாம். எடுத்துக்கலாம்? ஆனா மெஜாரிட்டி கழுத்துல தான் நெறிக்கட்டி வரும், இல்லைன்னா கையில வரலாம், இல்லைன்னா வயிற்றுல வரலாம், லிவர் என்லார்ஜ் ஆயிரும். மெஜாரிட்டி வந்து கழுத்துல இருக்கும். அந்த லிம்ஃப் நோட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆயிருக்கும். தைராய்டு நார்மலா இருக்கும். சில சமயத்துல தைராய்டில் இருக்கக்கூடிய புற்றுநோயினுடைய கட்டி வந்து ரொம்ப சிறுசா இருக்கும், ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது உங்க கண்ணுக்கே தெரியாது. நம்ம தைராய்டு கட்டியே பால்பேட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இங்க மட்டும் ஒரு கட்டி வரும், நெறிக்கட்டி வரும். பார்த்தோம்னா இதனுடைய ஆணிவேர் அறிகுறி எங்க இருக்குன்னா தைராய்டில் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கூடாது தைராய்டில் இருக்கக்கூடிய கட்டி பெருசா வந்தா தான் நெறிக்கட்டி வரும்னு இல்லை. தைராய்டில் கட்டி கண்ணுக்கு தெரியாம கட்டி வந்தாலுமே நெறிக்கட்டி கழுத்துல வந்துடும். அது ஒரு வகையான கேன்சர். அதுதான் வந்து பேப்பிலரி கேன்சர்னு சொல்லும், ஒரு வகையான பேப்பிலரி கேன்சர். ஸோ மேற் சொல்லக்கூடிய 4-5 காரணங்கள் வந்தாலும் புற்றுநோய்க்கான அறிகுறி. இதை தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து தைராய்டு வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும், வலியே இருக்காது. ஸோ அந்த கட்டி வந்து கழுத்துல லைட்டா வந்து விசிபிளா இருக்கும்னு சொன்னீங்கல்ல டாக்டர், அந்த விசிபிலிட்டி வர ஆரம்பிக்கும் போதே வந்து டாக்டரை அணுகணுமா? கண்டிப்பாங்க. இப்போ உடம்புல வந்து நார்மலாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு தெரியும். நார்மல் விட்டு எதெல்லாம் அப்நார்மலாக இருக்குதோ உடனே மருத்துவர்களுக்கு ஆலோசனை வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் மெடிக்கலில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வருமுன்னு காத்துக்கணும், வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தற்காத்து கொள்ளணும். இல்லை, அதான முக்கியம். ஆக்சுவலாக ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னாடி நம்ம தற்காத்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஆக எந்த ஒரு மாற்றங்களோ அறிகுறிகளோ சிம்டமாக இருக்கட்டும், சைனாக இருக்கட்டும், ஏதாவது இருந்தால் உடனே டாக்டர் அணுகிடும். அதை அணுகி நாங்கள் உடனே பரிசோதனையெல்லாம் செஞ்சோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் குறிப்பாக அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, தைராய்டில் இருக்கக்கூடிய கேன்சர் வந்து நியர் நார்மல் லைஃப் வாழலாம். மற்ற கேன்சர் மாதிரி கிடையாது. கடவுள் அந்த ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்குறான். தைராய்டில் இருக்கக்கூடிய கேன்சரை கரெக்டான விதத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நார்மல் லைஃப் வருவாங்க. ஓகே, அதை குயிக்காக கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை.